கலியுக அம்மனாக அவதாரம் எடுத்திருக்கும் பிரபல சர்ச்சை சாமியார் அன்னபூரணி மூன்றாவதாக தனது உதவியாளரை திருமணம் செய்து கொண்டு பக்தர்களுக்கு ஜோடியாக அருளாசி வழங்க ஆரம்பித்திருக்கிறார். தாலி கட்டியது முதல் ஆன்மீக அருளாசி வழங்கி வரும் மூன்றாவது கணவருக்கும் சிலை வைத்து வழிபட போகிறார்களா அவரது பக்தர்கள்? அன்னபூரணியின் முரட்டு பக்தர்கள் அடுத்து கொடுக்க போகும் அதிர்ச்சி என்ன? செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூரணி அரசு அம்மன் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்தவர்தான் இந்த அன்னபூரணி. திடீரென நானே அம்மன், நானே கடவுள் என அவதாரம் எடுத்து ஆசி வழங்க ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகுதான் தெரிந்தது இவர் ஏற்கனவே 2 முறை திருமணமானவர் என்பது. கடந்த 2014ஆம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்த இவர் அதில் தனது முதல் கணவர் மற்றும் 14 வயது பெண் குழந்தையையும் பிரிந்து காதலன் அரசுவுடன் சென்ற காட்சிகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பரவ ஆரம்பித்தது. அதன் பிறகு 2வது கணவர் அரசுவும் மர்மமான முறையில் உயிரிழக்க அவருக்கு சிலை வைத்து வழிபட்டு வந்தார். அதன் பின்தான் அன்னபூரணி அரசு அம்மனாக கலியுக அவதாரமாக உருவெடுத்தார் அன்னபூரணி. யூடியூபில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி வந்தவருக்கு பலத்த எதிர்ப்புகளும் கிளம்பின. அதன்பின் ஆன்மீக பூமியான திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சென்றவர் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ராஜாத்தோப்பு பகுதியில் 1 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கு ஆசிரமம் அமைத்தார். அப்பொழுது அங்கு வந்த பெண்கள் அவரது காலில் விழுந்து கதறி சாமி ஆடிய காட்சிகள் எல்லாம் பெரும் வைரலானது. அதன் பிறகு ஒரு படி மேலே போய் தனது ஆசிரமத்தில் தனக்குத்தானே சிலை அமைத்துக் கொண்டார். பக்தர்களுக்கு தொடர்ந்து அருளாசி வழங்கி வந்த அன்னபூரணி திடீரென 3வது திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கடந்த மாதம் அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார். அது குறித்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்த அவர், நானும் அரசுவும் திருமணம் செய்து கொண்ட நவம்பர் 28ஆம் தேதி தன்னுடைய ஆன்மீகத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ரோஹித் என்பவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என அறிவித்திருந்தார். அன்றைய தினத்தில் விருப்பம் உள்ளவர்கள் அரசுவின் அடுத்த பரிணாம நிகழ்வில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் வாங்கிச் செல்லவும் என்றும் கூறியிருந்தார். அதன்படி நவம்பர் 28ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் தன்னிடம் உதவியாளராக இருந்த ரோஹித் என்பவரை 3வதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமணத்திற்கு பின்னர் அன்னபூரணியுடன் சேர்ந்து ரோஹித்தும் இணைந்து ஒற்றை கையை மேலே தூக்கியபடி ஆசி வழங்கி வருகிறார். இனிவரும் காலங்களில் இவர்கள் இருவரும் இணைந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.